ஹாய் மனிதர்களா, வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். 5 நிமிஷம் டைம் கொடுங்க, இதோ குளிச்சுட்டு வந்துடுறேன். நம்ம டூத் பிரஷஸும் ஆர்கானிக் தான். மனிதர்களாமா? கேமரா உள்ள தண்ணி போச்சு, ஏன்னா இது வாட்டர் ப்ரூஃப். நான் தான் ஜங்குளு கிங்குட்டா. குளிக்குது சோப்பு போட்டு வர. மழைக்காலம் வருதுடா. பாடிய கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்டா. ஓகே மனிதர்களா, நான் ஒரு வழியா குளிச்சு ரெடி ஆகிட்டேன். வாங்க நாம மத்த வேலைகளை பார்க்க போலாம். இந்த வருஷம் மழை காலத்தை நாம நெருங்கிக்கிட்டு இருக்கோம். அதை சமாளிக்க நாம ஒரு மர வீட்டை கட்ட பிளான் பண்ணிருக்கேன். நம்ம குகையில தான் மழை வந்தாலே அங்கங்க தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அதனால எனக்கு நீண்ட மனவேதனை தான். அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டேன். அதான்டா, மர வீடு கட்ட போறோம். அதுக்கு பிளான், வீட்டு பிளான் கூட ரெடி பண்ணிட்டேன். வீடு கட்ட தேவையான பொருட்களை, அதாவது ரம்பம், கோடாரி, கத்தி மற்றும் தேவையான பொருட்களை நாம முதல்ல ரெடி பண்ணோம். நமக்கு தேவையான பொருட்களை நம்ம நண்பர்கிட்ட வாங்க வந்திருக்கோம். முதல்ல கோடாரி எடுக்கணும். A+ கோடாரி கிடைச்சா நல்லா இருக்கும். அதோ இருக்கு, எடுத்துக்கலாம். நம்ம லிஸ்ட்ல 2வது ஐட்டம் சப்டைட் கத்தி. இதுதான் என்னோட ஃபேவரட். அப்புறம் மெஷரிங் டேப் தேவைப்படும். ப்ரொஃபஷனல் ஒர்க் பண்ண அக்யூரேட்டா இருக்கணும். அப்புறம் சுத்தி தேவைப்படும். வாங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட் விழணும். அப்புறம் ஆணி மற்றும் தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்க போறோம். ஓகே டீம், டூல்ஸ் எல்லாம் ரெடி ஆகிருச்சு. நாம இப்ப போகலாம். நம்ம எடுத்ததை ஏன் பையில போட்டுக்கலாம். நம்மளோட லட்சியத்துல முதல் படி முடிச்சாச்சு. கடைசியா நம்ம லிஸ்ட் ஒரு தடவை சரியான்னு பாத்துருவோமா? ஓகே 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 ஓகே, எல்லாம் ஓகே. ஓகே மனிதர்களா, இப்பதான் ரியல் மிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. நாம ஒரு நல்ல மேடான பகுதியை கண்டுபிடிக்கணும். எவ்வளவு மழை வந்தாலும் தண்ணி மட்டும் உயரக்கூடாது. ஆனா பக்கத்துல ஒரு ஓடை இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாம இப்ப நடக்கிற இடம் கூட மேடாதான் இருக்கு. அநேகமா இந்த இடம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு தேவையான மரங்களும் இந்த இடத்துல இருந்து நமக்கு எடுத்துக்க முடியும். எல்லா மரத்தையும் நாம வெட்டினாதான் நமக்கு தேவையான மரங்கள் கிடைக்கும். காடுகளை அழிக்கிறது ரொம்ப தப்புன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா காடுகள் அதன் சூழ்நிலைகளை அதுவே சரி செஞ்சுக்கும். நான் ஒன்னும் புல்டோசர் வச்சு தரமாட்டோம் ஆக்கல. மனுஷங்க மாதிரி இந்த காடு எங்க எல்லாருக்கும் சொந்தமானது. நாம எதிர்பார்த்த இடமா இது இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்க பக்கத்துல ஏதாவது ஆறு ஓடுதான் பாடலாம். வாங்க போவோம். நமக்கு இடது பக்கமா இருந்து ஒரு பயங்கர சத்தம் கேக்குது. அது ஏதாவது நதியா கூட இருக்கலாம். வாங்க போய் என்னன்னு பார்ப்போம். அந்த சத்தம் நல்லா எனக்கு கேக்குது. உங்களுக்கும் கேக்குதா? நம்ம நினைச்ச மாதிரியே இங்க நதியும் இருக்கு. அதனால நாம இங்கேயே விட்ட கட்டிடுவோம். நமக்கு ஒரு ரிலாக்ஸ் வேணாமா? அதனால ஒரு குட்டி குளியல் போட போறேன். Thanks for watching. Like and subscribe for more updates.